வரும் 17ஆம் தேதி அஇஅதிமுக 54வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு கழக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்துவார். கழக கொடியையும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி ஏற்றி வைப்பார் என்று தலைமை கழகம் அறிவிப்பு. கழகத்தின் 54வது ஆண்டு தொடக்க நாளை முன்னிட்டு கழக அமைப்பு ரீதியாக செயல்படும் அனைத்து மாவட்டங்களிலும் கழக கொடியை ஏற்றி வைக்கவும், ஏழை எளியோருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று தலைமை கழகம் அறிவுறுத்தல். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக ஆங்கிலேய ஆதிக்கத்தை துணிச்சலாக எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் 226வது நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுகவின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்படும். நாளை தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் உள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனின் மணிமண்டபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் மரியாதை செலுத்துவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ரவிச்சந்திரனின் மனைவி வள்ளி உடல்நலக் குறைவால் மரணமடைந்த செய்தி கேட்டு வருத்தமுற்றதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. பாசமிகு மனைவியை இழந்து வாடும் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் ஆழ்ந்த இரங்கல். ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் கூகுள் நிறுவனத்தின் தகவல் மையத்துடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு மையம் அமைகிறது. $15 பில்லியன் மதிப்பில் செயற்கை நுண்ணறிவு மையம் அமைய உள்ளதாக கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சை அறிவிப்பு. ஆந்திர பிரதேசத்தில் அமையவிருக்கும் கூகுள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு மையம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வையை எடுத்துரைப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். நமது டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்பத்தில் இந்தியா சிறந்து விளங்க உதவியாக இருக்கும் என நம்பிக்கை. கரூர் சம்பவத்தில் திமுக அரசு அமைத்த ஒருநபர் ஆணையத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் ஒருநபர் ஆணையம் செயல்படும் என திரித்து கூறிய திமுக வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வில்சன், உச்சநீதிமன்ற உத்தரவையே மாற்றி பொய் கூறி யாரை காப்பாற்ற துடிக்கிறார் வில்சன் என மக்கள் கேள்வி. ஃபாக்ஸ்கான் நிறுவனம் தமிழகத்தில் புதிதாக 15,000 கோடி முதலீடு செய்ய இருப்பதாக ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்த நிலையில் ஸ்டாலின் உடனான சந்திப்பில் புதிய முதலீடு குறித்து பேசவே இல்லை என ஃபாக்ஸ்கான் மறுத்திருப்பதாக பிரபல பொருளாதார நாளிதழில் அம்பலம். வெளிநாட்டு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளைத்தாளை காட்டும் ஸ்டாலின் அரசு தொழில் முதலீடு குறித்து தொடர்ந்து பொய்களை பரப்புகிறதா என மக்கள் கேள்வி. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் 17 வயதான நர்சிங் மாணவியை குழந்தை திருமணம் செய்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகரிக்கும் குழந்தை திருமணங்களால் சிறுமிகள் அஞ்சி நடுங்கும் நிலையில் தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் சமூக நலத்துறை முழுவதும் செயலிழந்து விட்டது மீண்டும் மீண்டும் நிரூபணம். உளுந்தூர்பேட்டையில் 16 வயது சிறுமிக்கு கடந்த ஆண்டு ஜூன் மாதம் திருமணமான நிலையில் அச்சிறுமி 3 மாதம் கர்ப்பமாகும் வரை கும்பகர்ண தூக்கத்தில் இருந்த அதிகாரிகள் தற்போது இளைஞரை போக்சோவில் கைது செய்துள்ள அவலம். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் ஆதரவற்ற நிலையில் அடைக்கலம் தேடி வந்த 13 வயது சிறுமியை பாலியல் தொழிலுக்கு தள்ளிய அத்தை மற்றும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஸ்ரீகண்டன் என்ற கோடம்பாக்கம் ஸ்ரீ ஆகியோர் போக்சோவில் சிக்கினர். அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களை கண்டுகொள்ளாமல் குரட்டை விட்டு தூங்கும் ஸ்டாலின் மாடல் அரசால் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் கொடூரங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே 2ஆம் வகுப்பு பயிலும் 6 வயது சிறுமியிடம் சகோதரர்களான 2 இளைஞர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூரம். பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க திறனில்லாத ஆட்சிதான் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா என ஸ்டாலினுக்கு பெற்றோர் கேள்வி. மழை நிலவரம்
காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் 110 போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 3 இளைஞர்கள் பிடிபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் புழக்கம் அதிகரித்து இளைஞர்களின் வாழ்வு சீரழிந்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நெல்லை மாவட்டம் முனைஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்து 22 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களின் விற்பனை அதிகரித்து இளைஞர்களையும் கூலி தொழிலாளர்களையும் சீரழிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த ஜனவரி முதல் செப்டம்பர் மாதம் வரை மட்டும் 19,947 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். வெளிமாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்படும் போதைப் பொருட்களில் கஞ்சாவே முதலிடத்தில் உள்ள நிலையில் அதனை தடுக்க விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தங்கும் விடுதியில் சிகரெட் விற்பனை செய்த 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக போதைப் பொருட்கள் புழக்கம் தமிழகத்தில் அதிகரித்திருப்பதாகவும் தடுக்க வேண்டிய காவல்துறையோ கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அரும்பாக்கத்தில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து போதைப் பொருட்கள் புழக்கம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாகவும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதை தடுப்பதில் காவல்துறை தோல்வியடைந்து விட்டதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை பகுதியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கஞ்சா வைத்திருந்த 2 சிக்கினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் போதை ஒழிப்பு முழக்கங்கள் வெற்றி விளம்பரமா ஸ்டாலின் என பொதுமக்கள் கேள்வி. கொல்கத்தாவில் இருந்து ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 8 கிலோ கஞ்சா கோவை ரயில் நிலையத்தில் பிடிபட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வெளிமாநிலங்களிலிருந்து காய்கறிகள் நாள்தோறும் வருவதை விட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வரத்துதான் அதிகமாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்கள் சிக்கினர். பிடிபட்டவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரி போலீஸ் சோதனைச் சாவடி அருகே அடையாளம் தெரியாத நபர்களால் கோயில் பூசாரி வெட்டி கொலை. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தம்பதிக்கிடையே ஏற்பட்ட தகராறை தட்டி கேட்ட மைத்துனரை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறுவதாக மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே சாதிய பாகுபாட்டால் காதல் திருமணம் செய்தவர் மாமனாரால் கொல்லப்பட்ட நிலையில் கொலைக்கு முன்பாக பெண்ணின் சகோதரர் கொடூரமாக கொன்றுவிடுவதாக தொலைபேசியில் மிரட்டும் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளி கூட இல்லாததற்கு இந்த ஆடியோவே சாட்சி என மக்கள் விமர்சனம். எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சாலும் ஒன்று துண்டு துண்டா அறுத்து உன் கண்ணை பிடுங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கில்லெல்லாம் சுத்தியில வச்சு உடச்சு உன் நாக்க பிளேடை வச்சு அருன்னு அறுத்து நான் சொன்ன மாதிரியே உன்னை சாவடிப்பேன். இந்த சாவை எவனுமே பார்த்துருக்க கூடாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன செய்யணுமோ பாவம் செஞ்சுட்டு போயிடுறா தம்பி. சென்னை குரோம்பேட்டையில் தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த ஐடி ஊழியர் சிக்கினார்.
ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் பொதுமக்கள். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையில் கஞ்சா போதை தலைக்கேறிய 3 இளைஞர்கள் மது பாட்டில் மற்றும் கத்தியை காட்டி அவ்வழியாக செல்வோரை தாக்கி நகை, பணம் மற்றும் செல்போன்களை பறித்ததோடு கத்தியால் குத்தியதில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கஞ்சா மற்றும் மது போதையில் ரகளை செய்த 3 இளைஞர்களையும் பிடிக்க முடியாமல் திணறுவதோடு பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகி இருக்கும் அவலம். எங்கள் அப்பா வியாபாரம் முடிச்சுட்டு வீடூர் வழியாக வந்திருக்காரு. வீடூர் டேமில் ஒரு நடு ரோட்டில் 1 மணிக்கெலாம் வெட்டியிருக்காங்க. 5 பேரை வெட்டியிருக்காங்க மொத்தமாக. அந்த 5 பேருக்கும் அந்த இடத்துல போலீஸ் நடமாட்டம் வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த செயல் நடந்திருக்காது. 3 பேருக்கு கஞ்சா போதையில் 5 பேர் சரமாரியாக வெட்டியிருக்காங்க. தலையில் அங்கே இங்கேருந்து காயமாக இருந்திருக்காங்க. இந்த சுற்றுலா தலத்துக்கு பக்கத்துலேயே இந்த விஷயம் நடந்திருக்கு. இது கவனத்துக்கு கொண்டு வந்து சீக்கிரமாக விரைவில் ஆக்ஷன் எடுக்கணும். கன்னியாகுமரி மாவட்டம் தெங்கம்புதூர் சாத்தான்கோவில் சாலையில் காதல் விவகார முன்விரோதத்தால் ஒரே பைக்கில் வந்த 4 இளைஞர்கள் கும்பல் மற்றொரு பைக்கில் வந்த இளைஞர்களை வழிமறித்து வெறித்தனமாக வெட்டியதில் 2 பேருக்கு படுகாயம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கட்டுக்கடங்காத அளவுக்கு ரவுடிகளின் கொலைவெறி தாக்குதல் அதிகரித்து விட்டதற்கு இந்த சம்பவத்தின் வீடியோ சாட்சியாக இருப்பதாக பலரும் விமர்சனம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தெக்குப்பட்டில் மலைக்குன்றை பெயர்த்து சரல் மண் கடத்திய கும்பல் தப்பி ஓடிய நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஜேசிபி, டிப்பர் லாரி பறிமுதல். தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் கனிம வளங்கள் கடத்தப்படும் நிலையில் மலைமுழங்கி மகாதேவன்களை பிடிக்காமல் வெற்றி விளம்பரம் தேடுவதாக விடியா அரசை விளாசும் மக்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பசுபதி கோவில் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற ஆசிரியையிடம் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் 6 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துவிட்டு தப்பி ஓட்டம். இதே இடத்தில் சில தினங்களுக்கு முன்பு பெண்ணிடம் 7 சவரன் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு. திருவள்ளூர் VM நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து நாட்டு வெடிகுண்டுகள், கஞ்சா, போதை மாத்திரை பதுக்கி வைத்திருந்த குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 2 சிக்கிய நிலையில் ரீல்ஸ் செய்வதற்காக அவற்றை வைத்திருந்ததாக கதையளந்த காவல்துறை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்துடன் வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்கி வருவதாக பொதுமக்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. மதுரை வேல்முருகன் நகர் பகுதியில் வீட்டிற்குள் புகுந்து பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதுடன் தடுக்க வந்த பெண்ணின் கணவரை தாக்கிய திமுக நிர்வாகி உள்ளிட்ட 4 பேர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட நிலையில் திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை திமுக நிர்வாகியை கைது செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி கிராம உதவியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். கிராம நிர்வாக அலுவலர்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்ட வருவாய் அலுவலர்களும் ஆதரவாக பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்த இளைஞர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை. இளைஞர்களின் உயிரை பறிக்கும் ஆன்லைன் விளையாட்டை தடை செய்யாத ஸ்டாலின் அரசு நாள்தோறும் விளம்பரம் தேடிக்கொள்வதிலேயே குறிக்கோளாக இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி நகராட்சி அலுவலகம் முன்பு சாலையில் கழிவுநீருடன் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. திமுக ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் முறையாக மழைநீர் வடிகால்வாய் அமைக்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு வட்டார மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தின் வாகன புகை பரிசோதனை மையத்தில் பதுங்கியிருந்த இடைத்தரகர்களிடமிருந்து 1,12,000 ரூபாய் சிக்கியது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் லஞ்சம் வாங்காமல் அரசு அதிகாரிகள் பணி செய்வது இல்லை என மக்கள் விமர்சனம். தொகுப்பூதியத்தில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் ஸ்டாலினுக்கு அஞ்சல் அட்டை அனுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள். ஆட்சிக்கு வந்தால் தொகுப்பூதிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தேர்தல் வாக்குறுதி அளித்த திறனற்ற திமுக அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் கால்வாயில் இருந்து கழிவுநீர் வெளியேறி குடியிருப்புகள் அருகில் தேங்குவதாக பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து நகர்மன்ற கூட்டத்திற்கு நுழைந்து கேள்வி கேட்ட தம்பதியால் பரபரப்பு. திமுக கவுன்சிலர்களால் கூட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் நகராட்சி அலுவலகம் முன்பு தம்பதி தர்ணா போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள தாமலேரிமுத்தூர் உங்களுடன் முதல்வர் முகாமிற்காக அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு விடுமுறை விட்ட தலைமை ஆசிரியர். முதன்மை கல்வி அலுவலரிடம் அனுமதி பெற்று பள்ளிக்கு விடுமுறை அளித்ததாக தலைமை ஆசிரியர் கூறியதால் பெற்றோர்கள் அதிர்ச்சி. லீவ் விட்டுருக்கீங்களா? ஏன் சார் லீவு? முகாம்ன்றதுனால லீவ் விட்டீங்களா சார்? உங்கள் நேம் சார்? விஜய ரகுபதி. சரி ஓகே. சரி ஓகே சார். மதுரை மாவட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து பணி நிரந்தரம், சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய அட்டை அணிந்து பணியாற்றிய செவிலியர்கள். வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஸ்டாலினுக்கு கடிதம் அனுப்பியும் செவிலியர்கள் போராட்டம். பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பணிபுரியும் 11 தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. அறுவை சிகிச்சை அரங்கிற்கு சுத்தம் செய்ய சென்ற 11 தூய்மை பணியாளர்களுக்கு கண்ணெரிச்சல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு. பணி கொடை மற்றும் விடுப்பு கால ஈட்டிப்பு தொகை என்பது பரிசு அல்ல, சொத்து உரிமை. அதனை வழங்க முடியாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் தங்களது ஊதியத்தை பெறுவதற்கு தகுதியே இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடும் சாடல். ஓய்வு பெற்று 3 ஆண்டுகள் ஆகியும் ஓய்வூதிய பலன்களை அரசு தரவில்லை என ஓய்வு பெற்ற ஊழியர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் நிதி நெருக்கடி என காரணம் கூறிய அரசுக்கு நீதிபதி கடும் கண்டனம். செங்கல்பட்டு மாவட்டம் இலத்தூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைக்கு 50 ரூபாய் கட்டாய வசூல் செய்யும் பணியாளர்களுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் திறந்த வெளியில் வைத்து வீணாக்கி வரும் விடியா அரசு விவசாயிகளிடம் பிடுங்கி தின்று வயிறு வளர்ப்பதா என ஆவேச கேள்வி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் தக்காளிக்கு உரிய விலை கிடைக்காததால் விரக்தியடைந்துள்ள விவசாயிகள் தக்காளிகளை குப்பைகளில் கொட்டிச் செல்லும் அவலம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் முதல் 40,000 ரூபாய் வரை செலவு செய்தும் நஷ்டத்தை சந்தித்துள்ள தங்களுக்கு விடிய அரசு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக குடவாசல் பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் சாகுபடி செய்திருந்த 5,000 ஏக்கர் இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். நானும் டெல்டாக்காரன் தான் என பெருமை பேசும் ஸ்டாலின் டெல்டா மாவட்டங்களில் முறையாக நீர்நிலைகளை தூர்வாராததால் சிறு மழைக்கே வயல்களில் தண்ணீர் தேங்கி பயிர்கள் சேதமாவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழைநீர் வெளியேற வழியின்றி குளம் போல் தேங்கி இருப்பதால் மாணவர்கள் கடும் அவதி. விளம்பரம் மாடல் ஸ்டாலின் அரசு மழைநீர் செல்ல வடிகால் வசதிகளை ஏற்படுத்தாததால் சாதாரண மழைக்கே குளம் போல மழைநீர் தேங்கும் அவலம் காணப்படுவதாக மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அக்ராவரம் ஏரி நிரம்பி வெளியேறும் உபரி நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. விடிய அரசின் அதிகாரிகள் ஏரியை தூர்வாரி சீரமைக்காததாலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாததன் காரணமாகவே உபரி நீர் வீடுகளுக்குள் புகுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி நிரம்பி வழியுது.
பள்ளி குழந்தைகள், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், இங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்குது. அந்த ஆரம்ப சுகாதாரத்துக்கு பேஷண்ட் எல்லாம் போய் வர்றதுக்கு, ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு எல்லாமே வழி தான். இந்த வழி தண்ணி தேங்கி இருக்கிறதுனால யாரும் போக முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்குது இப்போது. அதனால் சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து இந்த கால்வாயை தூர்வாரி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் முள்ளிப்பாளையம் அருகே சம்பத் நகர் பகுதியில் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. சாலைகளிலும் வீடுகளிலும் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் அதை அகற்ற திறனற்ற திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், திமுக அரசு மழைநீர் வடிகால்வாய்களை முறையாக அமைக்கவில்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுக்கூடல் பாலாற்று மேம்பாலத்தில் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். திறனற்ற திமுக அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் வெளுத்து வாங்கும் கனமழையால் கல்விக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள், கடைகள், குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலைகளில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீர். தொடரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கம். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 20ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சென்னையில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற அரசு பேருந்து சாலையின் பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். அரசு போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் அதற்கான தொகையை கையாடல் செய்து ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்கி மக்களின் உயிரோடு விளையாடுவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரத்தில் ரங்கசாமி குளம் அருகே காய்ச்சலால் அவதிப்பட்ட சிறுமி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயிரிழப்பு. நாளும் பொழுதும் விளம்பரம் தேடுவதிலேயே குறியாக இருக்கும் விடிய அரசு மழைக்காலம் துவங்கி உள்ள நிலையில் கூட மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருக்கிறதே என மக்கள் காட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ஆரல்வாய் மொழி 4 வழிச்சாலையில் ஹைவே பெட்ரோல் காவல்துறை ரோந்து வாகனத்தின் மீது குளச்சல் திமுக நகர செயலாளர் நாகூர்கான் வந்த கார் மோதி விபத்து. காரில் வந்தவர்கள் மற்றும் காவல்துறையினர் 3 பேரும் காயமடைந்த நிலையில் பிறருக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக காரை இயக்கிய திமுக நகர செயலாளர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கும் விடிய அரசின் காவல்துறை. காஞ்சிபுரம் காவலன் கேட் பகுதியில் தீய சக்தி திமுக தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியையும் மற்ற கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். பல மணி நேரம் காத்திருந்தும் விடிய அரசின் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் அலுவலரை காண முடியாமல் ஏமாற்றம் அடைந்த ஓய்வூதியதாரர்கள். அலுவலக உதவியாளருக்கு இணையாக கிராம உதவியாளருக்கு அடிப்படை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை, திருப்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் கிராம உதவியாளர்கள் போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு ஊழியர்கள் முதல் பொதுமக்கள் வரை யாரும் நிம்மதியாக வாழ முடியாத சூழல் உள்ளதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் நல்லாட்டூர் ஊராட்சியில் காற்றோட்ட வசதி இல்லாத இடத்தில் அரசு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற்றதால் பொதுமக்களும் கர்ப்பிணி தாய்மார்களும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவதி. வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலையில் உள்ள எந்த அதிகாரியும் கலந்து கொள்ளாததால் மனுக்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பெயரளவிற்கு முகாம் நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் புகார். செங்கல்பட்டு மாவட்டம் கொண்டமங்கலம் பகுதியில் நடைபெற்ற குறைதீர்ப்பு முகாமில் மின்சாரம் இல்லாததால் வேலை பார்ப்பது போல நடித்த அரசு அதிகாரிகள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏற்கனவே குறைதீர்ப்பு முகாமில் கொடுக்கப்படும் மனுக்கள் ஆற்றில் மிதந்த நிலையில் தற்போது அதிகாரிகள் வேலை செய்யாமல் அலட்சியத்துடன் செயல்பட்டது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
மதுரை மாவட்டம் தேனூர் பகுதியில் கோயில் திருவிழா தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இருதரப்பு மக்கள். கோயில் திருவிழாவை கூட பாதுகாப்பாக நடத்தி தர முடியாத திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்தால் கிராமத்தில் கலவரம் ஏற்படும் சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் பகுதி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாக சுற்றுவட்டார பகுதிகளில் தனியார் நிறுவனத்தின் கழிவுநீர் தேங்கியதில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசன் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தல். கிளாஸ் ரூமுக்கு பேக் சைடில் ஒரு காம்பவுண்ட் சோறு உடஞ்சி அது உள்ளேருந்து கழிவு நீர் வந்துக்கிட்டு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டலம் பகுதியில் ஜாய் ஸ்டீல்னு ஒரு கம்பெனி குடோன் இருக்குது, அதாவது ஸ்கிராப் குடோனு. அந்த குடோன்லேருந்து கழிவு நீர்லாம் வெளியில் விடுறாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் போயிட்டு 2-3 முறை சொல்லி பார்த்துட்டோம். சொல்கிற அன்றைக்கி ஸ்டாப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் திறந்து விட்டுறாங்க. அதாவது கழிவு நீர் மற்றும் மழை நீர் எல்லாமே வெளியில் வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா கிளாஸ் ரூமுக்கு பேக் சைடில் தண்ணி தேங்கி நிற்கிது. அதனால் கொசு நிறைய வருது, ஸ்மெல்லு நிறைய அடிக்குது. இதனால் மாணவர்களுக்கும் டீச்சருக்கும் நோய் தொற்று ஏற்பட அபாயம் நிறைய இருக்குது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மேயர் பிரியாவின் வார்டு மாநகராட்சி அதிகாரிகளிடம் மனு கொடுக்க வந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்து ஏவல் துறை அராஜகம். தூய்மை பணிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் நடத்தி வரும் பணியாளர்களிடம் தனது அதிகாரத்தை காட்டும் விடிய அரசுக்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் வெறிநாய் கடித்ததில் ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 15 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. தமிழகத்தில் நாய்க்கடியால் பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு மக்களை பாதுகாக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கலை திருவிழாவிற்காக வெளியிடப்பட்ட விளம்பரத்தில் தஞ்சாவூர் பெரிய கோவில் கோபுரத்தின் நிழல் கீழே விழாது என்ற தவறான தகவல் இடம்பெற்றிருப்பதால் சர்ச்சை. உண்மையில் கோபுர நிழல் கோவிலுக்குள்ளேயே விழும் என்பதே அதிசயம் என்ற நிலையில் தவறான விளம்பரத்தை சமூக வலைதளங்களிலிருந்து நீக்க வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே குப்பத்தாமோட்டூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்குள் புகுந்து மாணவரை கடித்த திருநாய். பள்ளியில் சுற்றுச்சுவர் இடிக்கப்பட்ட நிலையில் அதை திறனற்ற திமுக அரசு மீண்டும் அமைக்காததால் திருநாய்கள் பள்ளிக்குள் புகுந்து மாணவரை கடித்ததாக பெற்றோர் குற்றச்சாட்டு. நாகை அருகே சங்கமங்கலம் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் திடீரென நிறுத்தப்பட்டதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கண்டன முழக்கம் இட்டு போராட்டம். அறுவடை செய்த நெல் கொள்முதல் செய்யப்படாமல் தேங்கி கிடப்பதால் மழையில் நனைந்து வீணாவதாகவும் தீய சக்தி அரசால் தங்களால் தீபாவளி பண்டிகையை கூட நிம்மதியாக கொண்டாட முடியாத அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் ஆவேசம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதியில் உர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் உரம் வாங்க குவிந்த விவசாயிகள். விவசாயி இல்லாதோர் உரம் வாங்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதை விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் தடுக்காததே உர தட்டுப்பாட்டிற்கு காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி பொது காலனியில் நீண்ட நாட்களாக குடிநீர் சரிவர வரவில்லை என கூறி தேனாடு பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். விடிய அரசின் உள்ளாட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்ட மக்களை தடுத்த ஏவல் துறை. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்துள்ள ஆரணி ஆற்றில் சிறு பாலம் கட்டும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு. பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் தண்ணீரில் இறங்கி கடந்து செல்வதால் பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க அரசுக்கு கோரிக்கை. சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட எண்ணூர் சின்னக்குப்பம் பகுதியில் மழைநீர் வடிகால் வாயில் ஆயில் கலந்து கருப்பு நிறத்தில் தண்ணீர் வெளியேறி கடலில் கலப்பதால் மீனவர்கள் அதிர்ச்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சியிடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் 30க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அபாயம். கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக்கா தான் தெரியுது. ஃபுல்லாவே ஆயில், காலை விற்க முடியல, சாயங்கால சார் எங்களுக்கு தண்ணி ஃபுல்லாவே ஆயில் தான் சார். எங்களுக்கு இப்படியே போச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா. எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்களின் போராட்டம் 6வது நாளாக நீடித்த நிலையில் லாரிகளுக்கான ஒப்பந்தத்தை அடுத்த ஆண்டு மார்ச் வரை நீட்டிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ஒப்புதல். எண்ணெய் நிறுவனங்களின் ஒப்புதலை அடுத்து டேங்கர் லாரிகள் போராட்டத்திற்கு தடை கோரிய வழக்கை முடித்து வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
டாஸ்மாகில் பல்லாயிரம் கோடி ரூபாய் பண மோசடி நடந்துள்ளதால் தான் விசாரணை நடத்தினோம். உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பு வாதம். 38 வழக்குகளை முறையாக விசாரிக்காமல் தமிழ்நாடு அரசு மூடியுள்ளதுடன் டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்க வருவோரிடம் MRPயை விட அதிக கட்டணத்தை ஊழியர்கள் வசூலிக்கிறார்கள் என்றும் அமலாக்கத்துறை கருத்து. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கிராம வாரச்சந்தைகளில் 2 கோடி ரூபாய் வரையிலும் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஸ்டாலின் அரசு வாரச்சந்தைக்கு போதிய இடத்தை ஒதுக்கீடு செய்ய முன்வராததால் அத்தியூர் வாரச்சந்தையின் போது சங்கராபுரம் திருக்கோவலூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுவதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. சென்னை, தூத்துக்குடி, சிவகங்கை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு. மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சார்பில் 11வது ஸ்டார்ஷிப் விண்கலம் அமெரிக்காவின் டெக்சாஸிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதாக அறிவிப்பு. சந்திரன் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பி ஆய்வு செய்வதற்காக ஸ்டார்ஷிப் விண்கலம் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல். மடகாஸ்கரில் ஊழல், வறுமை, தண்ணீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி பொதுமக்கள் போராட்டம் கிளர்ச்சியாக வெடித்த நிலையில் மடகாஸ்கரின் அதிபர் ஆண்ட்ரோ ரஜோலினா பிரான்சுக்கு தப்பியோட்டம். தொழிலாளர்கள் தங்களது வருங்கால வைப்பு நிதியில் உள்ள பணத்தை இனி 100% முழுமையாக எடுத்துக்கொள்ள மத்திய அரசு ஒப்புதல். வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் தங்களது கணக்கில் உள்ள பணத்தை ATM இயந்திரம் மூலம் எடுக்கும் வசதி விரைவில் துவங்கப்பட உள்ளதாகவும் தகவல். விரைவாக வளரும் பொருளாதார நாடுகளின் டாப் 10 பட்டியலில் அமெரிக்கா, சீனா மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம். சர்வதேச நாணய நிதியத்தின் உலக பொருளாதார அமைப்பு வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெளியிட்டுள்ள டாப் 10 பட்டியலில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ள நிலையில் ஜப்பான் 5வது இடத்தை பிடித்துள்ளது. கல்யாணி பிரியதர்ஷன் நடித்து பெரும் வரவேற்பை பெற்ற லோகா திரைப்படம் 300 கோடி ரூபாய் வசூலானதாக படக்குழு அறிவிப்பு. பெண் கதாபாத்திரத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படங்களில் அதிக வசூல் படைத்து லோகா திரைப்படம் சாதனை.